வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். ரொம்ப காமனா நம்ம அடுத்தவங்க கிட்ட இப்போ ஒருத்தவங்கள இன்வைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீ பாட்டுக்கு உன் குழந்தைங்கள காரணம் சொல்லி வராம இருந்துறாத. கண்டிப்பா வந்துடு." அப்படி சொல்லுவோம். மழைய காரணம் காட்டி வீட்லயே இருந்துறாத." அப்படி சொல்லுவோம். இத ஒரு காரணமா சொல்லாத. இத ஒரு சாக்கு போக்கா சொல்லாத. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரியான இன்னொரு சென்டென்ஸ் ஸ்டைல் தான் இதுவும். உடம்பு சரியில்லன்னு சாக்கு சொல்லி அவன் சீக்கிரமே கிளம்பிட்டான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் எடுத்துக்கலாம். இதை காரணமாக காட்டி இப்படி இருந்துராத, இப்படி செஞ்சிடாத, இப்படி சொல்றது. இதுக்கு நாம டோன்ட் யூஸ் சம்திங் அஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு அப்படின்னு சொல்லப் போறோம். எதை காரணமாக காட்டி எதை செய்யாமல் இருந்து விடாதே. இதுதான் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். குழந்தைங்கள காரணம் காட்டி வராம இருந்துராத அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேப் பாருங்க. டோன்ட் யூஸ் எதை as an excuse to எதை. இதுதான் நம்ம ஃபில் பண்ண போறது. குழந்தைங்கள காரணம் காட்டி அப்போ டோன்ட் யூஸ் தி சில்ட்ரன். வராம இருந்துராத. அப்ப to பக்கத்துல avoid coming. Don't use the children as an excuse to avoid coming. Don't use the children as an excuse to avoid coming. இப்போ இந்த சென்டென்ஸ் கூட பாருங்களேன். மழைய காரணம் காட்டி நீ பாட்டுக்கு வீட்லயே இருந்துராத. எப்படி நம்ம சொல்லணும்? மழை தான் இந்த இடத்துல ரீசன். அப்ப டோன்ட் யூஸ் த ரெயின் as an excuse to வராம வீட்லயே இருக்கிறது. வீட்லயே இருக்கிறதுனா ஸ்டே ஹோம் இல்லையா? அப்ப டோன்ட் யூஸ் த ரெயின் as an excuse to stay home. வயச காரணம் காட்டி படிக்கிறத நிறுத்திடாத. நல்லா படி, நிறைய படி, எந்த வயசுலயும் படிக்கலாம். இப்படி நம்ம சொல்லணும். இப்ப இந்த இடத்துல நம்ம காரணமா சொல்றது வயதை இல்லையா? அப்ப டோன்ட் யூஸ் ஏஜ் as an excuse to படிக்கிறத நிறுத்துறது. அப்ப ஸ்டாப் லேர்னிங். Don't use age as an excuse to stop learning. குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி அடிக்கடி லீவ் போடாத அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்கியூஸா சொல்றது குடும்ப சூழ்நிலை. அப்ப your family circumstances. எதுக்கு? லீவ் எடுக்கிறதுக்கு. அப்ப to take leave frequently. Don't use your family circumstances as an excuse to take leave frequently. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இப்ப அடுத்ததா நாம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண போறோம். யூசிங் த எக்ஸ்கியூஸ் தட் இல்லைன்னா யூஸ் த எக்ஸ்கியூஸ். இதை மாதிரி வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதை ஒரு சாக்கா சொல்லி இதை ஒரு காரணமா சொல்லி இவன் இப்படி இதை செய்தான் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். உடம்பு சரியில்லைன்னு சாக்கு சொல்லி அவன் சீக்கிரமே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். அவன் சீக்கிரம் கிளம்பி விட்டான் அப்படின்றதான் மெயின் கிளாஸ் இல்லையா? அப்ப he left early. அப்புறம் என்ற சாக்கு சொல்லி இதுக்கு தான் நாம யூசிங் தி எக்ஸ்கியூஸ் தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தட்டு பக்கத்துல இதுதான் கிளாஸ். உடம்பு சரியில்லை. He was not feeling well. He left early using the excuse that he wasn't feeling well. ஈஸியா இருக்கு இல்லையா? இப்படி கூட சொல்லலாம். இந்த ஃப்ரேஸை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம். மழை பெய்யுதுன்னு காரணம்லாம் சொல்லாத, கடைக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் சொல்லாதே. இந்த காரணத்தை நீ சொல்லாதே. Don't use the excuse that it is raining. மழை பெய்யுதுன்னு காரணம் சொல்லாதே. Don't use the excuse that it is raining. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? மழைய காரணம் காட்டி வீட்லயே இருந்துராத, கடைக்கு போ. இதுதான். நீங்க அப்படியும் சொல்லலாம். Don't use rain as an excuse to stay home. அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல don't use the excuse that it is raining. Just go to the shop. அப்படி சொல்றோம். அவன் ஏன் மெசேஜ் பண்ணல? ஏதாவது ரீசன் சொன்னானா அப்படின்னு கேட்டா அவனோட ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு ஏதோ சாக்கு சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்று சாக்கு சொன்னான். அதுக்கு தான் நாம the excuse that அப்படின்னு வச்சு சொல்ல போறோம். அப்ப he used the excuse that his phone display was broken. He used the excuse that his phone display was broken. ஏன் அவன் ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கல? ஏதோ இன்டர்நெட் ஒர்க் பண்ணல அப்படி இப்படின்னு காரணம் சொல்லி ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப he didn't attend the online classes.
using the excuse that என்ற காரணத்தை கூறி என்று சாக்கு சொல்லி எப்படி சொல்றதுக்கும் using the excuse that. அவனது இன்டர்நெட் ஒர்க் பண்ணல. His internet was not working. He didn't attend the online classes using the excuse that his internet wasn't working. இப்போ நம்ம using the excuse that அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதை ஸ்போக்கன்ல ரொம்ப காமனா கொஞ்சம் சிம்பிளா with the excuse that அப்படின்னு சொல்றது வழக்கம். இது ஸ்போக்கன்ல தான். ஸோ அப்படி வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லிடலாம். மறந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப லேட்டா இப்பதான் திருப்பி கொடுத்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். என்று சொல்லின்னு இருக்கு அப்படின்னு காரணம் சொல்லி அப்படின்னு சாக்கு சொல்லி அதுதான் இதுல இம்ப்ளைடு மீனிங் இல்லையா? ஸோ அதை மாதிரி வச்சு நம்ம சென்டென்ஸ் சொல்ல போறோம். ஸோ ரொம்ப லேட்டா திருப்பி கொடுத்தா ஷி ரிட்டர்ன்ட் இட் லேட் என்று சொல்லி வித் தி எக்ஸ்கியூஸ் தட் யூசிங் தி எக்ஸ்கியூஸ் தட் அதே தான் நம்ம வித் எக்ஸ்கியூஸ் தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மறந்து விட்டேன் இது பாஸ்ட் அப்படின்றதுனால இதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல she had forgotten. She returned it late with the excuse that she had forgotten. ஸோ இது அப்படியே யூசிங் தி எக்ஸ்கியூஸ் தட் தான். அதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா வித் எக்ஸ்கியூஸ் தட்னு சொல்றோம். அவ்வளோதான். இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த 2 சென்டென்சஸ். ஃபீவர்னு சொல்லி காய்ச்சல் என்று காரணம் சொல்லி அவ கிளாஸஸை ஸ்கிப் பண்ணிட்டா. ஞாபகம் இல்லைன்னு சொல்லி என்னோட கொஸ்டினை அவாய்ட் பண்ணிட்டா. எப்படி நம்ம சொல்லணும்? இடத்துல என்று சொல்லின்னு இருக்கு அப்படின்னு காரணம் சொல்லி அதுதான் ஹிடன் மீனிங் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவள் வகுப்பிற்கு வரவில்லை இல்லை வகுப்பு ஸ்கிப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுனால ஷி ஸ்கிப்ட் த கிளாஸ் என்று காரணம் சொல்லி அதுக்கு தான் நாம யூசிங் தி எக்ஸ்கியூஸ் தட் அவளுக்கு ஃபீவர் அப்ப ஷி ஹேட் அ ஃபீவர். ஞாபகம் இல்லை என்று சொல்லி கேள்வியை தவிர்த்தாள் அப்ப ஷி அவாய்டட் த கொஸ்டின். இப்போ யூசிங் தி எக்ஸ்கியூஸ் தட் மாதிரி நம்ம இந்த இடத்துல வித் த எக்ஸ்கியூஸ் தட் அவளுக்கு ஞாபகம் இல்லை ஷி டிடன்ட் ரிமெம்பர். She avoided the question with the excuse that she didn't remember. So in the video நாம with the excuse that using the excuse that இந்த phrases பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.